சாஸ்திரப்படியான செயல்கள் கர்மா. விபரீத விளைவுகள் உடைய செயல்கள் விகர்மா. விளைவற்ற செயல்கள்னு சில இது உண்டு. கடவுளுக்காக செயல்படுறது, உயர்ந்த காரணங்களுக்காக செயல்படுறது, அதில் விளைவுகள் இருக்காது. அதுகளுக்கெல்லாம் அகர்மான்னு பேர். இதான் கர்மா, அகர்மா, விகர்மா. அர்ஜுனன் சண்டை போட தயங்குறான். சண்டை போட தயங்கும்போது போரில் தப்பிச்சு ஓடிடலாமான்னு அவன் பார்க்குறான். அப்போ தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறான். இப்போ ஒரு சத்திரியனா பிறந்துட்டு நாட்டு தர்மத்தை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒருத்தன் அதுலேருந்து விலகி ஓடுனா சாஸ்திரத்தை மீறினதா அர்த்தம். அப்போ அது பேர் விகர்மா. விகர்மா. அவன் சாஸ்திரத்தில் தர்மத்தை நிலைநிறுத்தணும்னு ராஜாக்களுக்கு கடமை சொல்லப்பட்டிருக்கு. அதுபடி செய்தால் அது கர்மா. அப்போ சாஸ்திரப்படி நடந்தால் கர்மா, மீறினா விகர்மா. இப்போ கிருஷ்ணர் பேச்சை கேட்டு கிருஷ்ணருக்காக அவன் செயல்படுறான்னு வச்சுக்கலாம். அப்போ அது பேர் அகர்மா. கிருஷ்ணர் ஒருத்தனை கொல்ல சொன்னால் கொல்லணும். அது மாதிரி எப்படி மிலிட்ரியில் கமாண்டர் சோல்ஜர்கிட்ட சுட்டு தள்ளுனா இவன் ஜாஸ்தி எவ்வளோ சுட்டு தள்ளுறானோ அந்த அளவுக்கு அவனுக்கு கிரேடு கூடும், ஸ்டார் அந்தஸ்து கூடிரும். ஆனால் அதே ஆள் துப்பாக்கி எடுத்துகிட்டு ஊரில் சொந்த விவகாரமாக ஏதோ ஒரு பிரச்சனையில் 10 பேரை சுட்டு கொண்டான்னா அவனை பதிலுக்கு கவர்மெண்ட் அவனை கொன்றும். இதே போல் கிருஷ்ணர் பேச்சை கெட்டு செயல்படுறது அகர்மா. அப்படி எடுத்துக்கிடணும். இவ்வளோதான் விஷயம். அதில் அந்த 3 வார்த்தைக்குள்ள விளக்கம் இதுதான்.